Hi guys, வணக்கம். So thumbnail பார்த்திருப்பீங்க. Sir, MCQ mark is there. 28 on 30 இருக்குது MCQக்கு. ஆனா with respect to descriptive, the mark is very low, sir. The mark is only 18 on 70. என்ன பிரச்சனை சார்? எதை தொலைத்தோம், எங்கே தொலைத்தோம், தேடுவோம். அதுதான் கண்டென்ட்டுங்க. நான் நிறைய விஷயம் சொல்ல விரும்பல. எனக்கு நேற்றுக்கு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் about paper review. அதே மாதிரி தான் யூ கேன் டேக் திஸ் அஸ் அ கண்டினியூஷன் பிகாஸ் போன வீடியோல கொஸ்டின் 1 அண்ட் கொஸ்டின் 2 டிஸ்கஸ் பண்ணேன். இன்னைக்கு கொஸ்டின் 5 டிஸ்கஸ் பண்ணலாம் சொல்லிட்டு ஃப்ரம் தி ஆடிட் பேப்பர் which was held for the May exam. வெயிட். இப்போ சார் எம்சிக்கு நல்லா பண்ணிட்டேன் சார், டிஸ்கிரிப்டிவ் நல்லாவே பண்ணலன்னா பாஸ் ஆவேனா? ஆன்சர் பாஸ் ஆக மாட்டீங்க. அதோடைய ரியாலிட்டி இப்போ தெரிஞ்சிருச்சு. ஓகேங்களா? யூ மைட் எண்ட் அப் கெட்டிங் அக்ரிகேட், பட் டோட்டல்ல மார்க் வரணும்னா யூ ஹேவ் டு இன்க்ரீஸ் த மார்க்ஸ் அண்ட் டிஸ்கிரிப்டிவ் ஆல்சோ. ஓகே, நவ இதுல ரெண்டு டேக்அவேஸ் ஃப்ரம் திஸ் பேப்பர் அனாலிசிஸ் ஐ ஹேவ் டு டு. ஃபர்ஸ்ட் திங், இப்போ நீங்க ஒண்ணு வந்து எம்சிக்யூ நல்லா எழுதுறதுனால ஐ எம் வெரி ஹாப்பி தட் கான்செப்சுவல் கிளாரிட்டி உங்களுக்கு இருக்குது. யூ நோ வாட் இட் இஸ், என்னது எப்படி தெரியுது. the first default which I have understood is நீங்க எழுதின ஆன்சருக்கும் ஆன்சர் கீழே கொடுக்கப்பட்ட ஐசிஏ ஆன்சருக்கும் சம்பந்தமே இல்லை. விச் மீன்ஸ் நீங்க ஐசிஏ டெக்ஸ்ட் இருக்கிறத ஒண்ணுமே எழுத மாட்டேங்கிறீங்க. அதெல்லாம் நிறைய பேரோ டிஃபால்ட். நான் இதுவும் சொல்லிட்டு இருக்கிறேன், நீங்க என்ன மெட்டீரியல் வேணா பாருங்கம்மா, எனக்கு பிரச்சனையே இல்லைங்க. ஐசிஏ டெக்ஸ்ட் புக்ல இருக்கிற அந்த லாங்குவேஜ் நீங்க அப்படியே வரணும். For example, essay 210 objective என்ன? The main purpose of essay 210, that is agreeing the terms of audit engagement, is to establish preconditions so that there will be a common understanding between the auditor and the management. இது எழுதணும். இது எழுதலைனா மார்க் வராதுங்க. This is there in textbook. The main object of essay 220, quality control for an audit, states that the engagement partner has to ensure quality control procedure with respect to the engagement so that the work will be as per professional standards and as per legal requirement, and hence the report given by the auditor will be appropriate under the circumstances. இது எழுதணும். இது எப்படி சார் நாங்க பை ஹார்ட் பண்றதா சார்? பை ஹார்ட்டிங்கே கிடையாதுங்க. புரிஞ்சுக்கிட்டு அதை அப்படியே லாங்குவேஜ்ல கொண்டு வந்து டெக்ஸ்ட் புக் மாதிரியே எழுதணும். சார் நீங்க இதெல்லாம் எப்படி சார் எப்படி சார் இதெல்லாம் பண்ண முடியும்? ஏங்க, யூனிட் 2 உடைய சேலம் சிக்காசா கோயம்புத்தூர் சிக்காசா கண்டக்ட் பண்ண போறாங்க கம்மிங் 23rd. அங்க நான் எல்லாமே நீங்க அந்த செஷனை மட்டும் நீங்க தயவு செஞ்சு பாருங்க. அந்த செஷனை பார்த்தா உங்களுக்கு எல்லாமே என்னது ஆடிட்னு புரியாதவங்களுக்கும் புரிய வரும் பேசிக்கலி. பட் அஃப்கோர்ஸ் எனக்கு ஒரு விஷயம் சொல்லணும். அந்த செஷனுக்கு அகைன் ஐ ஹேவ் டு டெல் யூ ஒன் திங். ஃபர்ஸ்ட் டைமா வரவங்க வராதீங்க, கொஞ்சம் அட்லீஸ்ட் தெரிஞ்சுக்கணும். அட்லீஸ்ட் ஏதோ இப்போ ரிஸ்க்னா என்ன, இன்டர்னல் கண்ட்ரோல் என்ன, அட்லீஸ்ட் கொஞ்சமோடு தெரிஞ்சுக்கணும். ஒண்ணுமே தெரியாம வந்து உட்காராதீங்க, பிகாஸ் தட்ஸ் நாட் a ரெகுலர் செஷன். சரியா? அது வந்து எனக்கு ஆடிட்டிங் நான் ஆரம்பிக்கவே இல்லை, நான் குரூப் 2வே கிடையாது. கேன் ஐ கம் அண்ட் அட்டன் பண்ணிக்கங்க. ஒரு 80% புரியும், 20 புரியாது. அட்லீஸ்ட் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் யூனிட் 11th யூனிட் எல்லாம் புரிஞ்சவங்களுக்கு தான் செகண்ட் யூனிட் புரியும். ஸோ சார் நான் இனி வளவலான்னு பேசாம, ஃபர்ஸ்ட் திங் இஸ் நீங்க வந்து ஐசிஏ புக் பிரகாரம் எழுத மாட்டேங்கிறீங்க. செகண்ட் பிக் டிஃபால்ட் இஸ் தட் நிறைய ஸ்கிப்பிங் பண்ணிட்டு இருக்கிறீங்க. அது வேணாம், இது வேணாம், நான் ஓனா எழுதிக்கிறேன், இந்த சாப்டர் வேணாம், இந்த சாப்டர் பிடிக்கல, எனக்கு இந்த சாப்டர் பார்த்தா வாந்தி வருது. ஏங்க அப்படிலாம் நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா பாஸ் பண்றது ரொம்ப ரொம்ப டஃப். Again, this platform is not to criticize anyone. This platform is a best platform for all of us to improve ourselves. இப்போ இதுவே இப்போ 18 மார்க்ஸ் தான் வந்துச்சு சார், நீங்க என்ன சார் அந்த பையனை நீங்க கழுவி ஊத்துறீங்களா சார்? இல்ல, this is again ஒரு பையன் நம்ம வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணி பாருங்க சார், நீங்க வீடியோ வேணா போடுங்க சார், நீங்க சொல்லி கொடுங்க சொல்லிட்டு அந்த 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 மோட்டிவ்ல தான் போட்டாங்க. எனக்கு ஒரு விஷயம் சொல்லணும், அந்த பையனுக்கு லாயில 70ல 40 மார்க்ஸ் வந்திருக்குது. ஆனா நான் அதை போடல, ஏன்னா தேவையில்லை. மார்க் கம்மியா இருந்த இடம் போட்டாதான் அவனுக்கும் தப்பு என்னது புரியும், உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் உண்டான டேக்அவேஸ் கிடைக்கும். சோ கைஸ், கம் டு 5th question. சாரி ஃபார் திஸ் வளவளா ஸ்பீச். 5th question வச்சு ஆரம்பிச்சிருக்காங்க, சரி, ஆனா அதுலயே மார்க் ப்ராப்பரா கொடுக்கல. 5th question என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா, just 1 second guys, what is the 5th question over here? 5D தான் question number 5. Question number 5D. You have been appointed as a stat auditors of a limited company. The company is registered as a Nidhi company. Nidhi company பொறுத்த மட்டும் what are the requirements to be made under CARO? CAROல 3 requirement. சிம்பிள், இந்த 3 பாயிண்ட் எழுதணும். class 12ல 3 பாயிண்ட் எழுதணும். 1, net earned funds to data deposit should be 1:20. செகண்ட் என்னது கேட்டீங்கன்னா, அதாவது they should keep at least 10% in unencumbered deposits வச்சுக்கணும்.
Third important thing, whether they have made any default in the payment of interest or principal. அப்படி இருந்துச்சுன்னா அதோட டீடைல்ஸ் எழுதணும். இது மூணும் நீங்க இருந்துச்சுன்னா 1 3 marks. Ditto textile இதே sentence is there. Textile இதே விஷயம் இருக்குது. இது எழுதுனா மார்க் வரும். நீங்க என்ன எழுதிக்கிறீங்க நான் பாக்குறேன். Let me see what you have written. Clause 12 சரி எழுதிக்கிறாங்க. Okay, I understood. The outstanding loan amount borrowed by the company should be in the ratio 1:20, which means தப்பு. First point completely wrong. First point க்கு அர்த்தமே மாறிடுச்சு. Net on funds of deposits. Outstanding loan to outstanding amount of borrowings அங்க வராது. Net owned funds to that of the deposit, and the ratio should be 1:20. தப்பு அங்கே ஒரு மார்க் போயிடுச்சு. 10% deposits unencumbered deposits ஆக வைக்கணும். அதுக்கு மார்க் கொடுத்திருக்காங்க. Now மொத்தமா 1 மார்க் தான் கொடுத்திருக்காங்க. 1 more, that is 3 marks கரெக்டா கிடைக்கும். ப்ராப்பரா படிச்சிருந்தீங்க, கேரோ நல்லா படிங்கன்னு எல்லா ஃபேக்கல்டிஸும் கூவிட்டு இருக்காங்க. ஆனா நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்க. தேர்ட் பாயிண்ட் என்னதுங்க? Any default is there in principal amount or interest amount, that details should be given. அது போட்டிருந்தீங்கன்னா 1 3 மார்க் வந்திருக்கும். ஈஸியா 3 வாங்கிருக்கலாம். இப்ப இதுல என்ன புரியுதுன்னா, படிச்சிருக்கீங்க, கான்செப்ட் தெரியும், ஆனா எழுத வர மாட்டேங்குது. நீங்க எழுத மாட்டேங்கிறீங்க, ஐசிஏ புக் பிரகாரம் எழுத மாட்டேங்கிறீங்க, அந்த லாங்குவேஜ் எழுதல. அப்ப நீங்க சிம்பிள் கொஸ்டின் பேப்பர் தான் சூப்பரா எழுதிருக்கலாம்ங்க. நிஜமா எனக்கு நான் இப்போ சொல்றேங்க, ஆடிட்டிங் பேப்பர் ரொம்ப சிம்பிளான பேப்பர் தான். யூ கேன் ஈஸிலி ப்ராப்பரா படிச்சவங்களுக்கு நல்லா எழுதி மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். Question number 5A. What is 5A? Let me see what question 5A is. 5A என்னது கேட்டீங்கன்னா, PQN company wants to diversify the business. Okay, the face value of share is 100, but the directors of the company proposed to issue shares at a discounted rate. இது company fact ல வந்த question. Audit of items of FS. Can you issue shares at discounted rate? What are the consequences that the company has to comply when there is a failure? ரொம்ப சிம்பிளுங்க. டிஸ்கவுண்ட் இஷ்யூ பண்ணலாமா? இஷ்யூ பண்ண முடியாது, அது வாய்டுங்க. டிஸ்கவுண்ட் ரெண்டு சிச்சுவேஷன்ல மட்டும் தான் இஷ்யூ பண்ண முடியும். ஒன்னு ஸ்வெட் இஷ்யூ, செகண்ட் debt reconstruction with respect to creditors, which is done as per the specifications of RBI Act or Banking Regulations Act. ரொம்ப முக்கியமான விஷயம், டிஸ்கவுண்ட் இஷ்யூ பண்ணிட்டீங்க, இதை தவிர மற்றதுக்கு டிஸ்கவுண்ட் இஷ்யூ பண்ணிட்டீங்கன்னா ரீஃபண்ட் பண்ணணும், along with 12% interest and penalty also applicable. அது நீங்க எழுதிட்டீங்கன்னா சூப்பரா 2 + 2 4 marks வந்திருக்கும். சிம்பிள் கேள்விங்க, லா கனெக்டடான பாயிண்ட், சூப்பரா எழுதிருக்கலாம். Let me see what you have written. The shares issued to creditors lower than the face value under debt restructuring scheme. Okay, very good. அதுக்கு மார்க் கொடுத்திருக்காங்க. As per the order of the RBI Act or Banking Regulation Act or some other specified act அப்படி சொல்லலாம். Correct. Okay. The shares issued to employees or directors etc. under employee stock option. தப்பு. Sweat equity வேற, employee stock option வேற. Sweat equity கொடுத்திருக்கலாம், அதைத்தான் எழுதணும். அதை நீங்க எழுதல, so you didn't get marks. ஒரு மார்க் தான் கொடுத்திருக்காங்க. ஓகேவா? Now what is the consequence? Company will be severally liable, penalty applicable, the person involved will be liable to imprisonment. இப்பவே தெரிஞ்சிருச்சு. ஆன்சர் தெரியாததுனால ரொம்ப மசாலாவை தூக்கி அள்ளி போட்டுட்டு இருக்கீங்க. அள்ளி தூக்கி போடாதீங்க. அள்ளி தூக்கி போட்டீங்கன்னா நம்மளை தூக்கி விட்டுருவாங்க. டிஸ்கவுண்ட் இஷ்யூ பண்ணா என்ன கான்சிக்வன்ஸ்? ரீஃபண்ட் along with interest and applicable penalty will be levied upon the company and the officers in default. இவ்வளவுதான், கேம் ஓவர். நீங்க ஏன் இப்படி எல்லாம் நீங்க மசாலாவை தூக்குறீங்க? ரொம்ப மசாலா போடாதீங்க. டெக்ஸ்ட் புக்ல இருக்கிற மாதிரி எழுத பாருங்க. I'm not asking you to by heart. Do not omit any chapters. ஒண்ணுமே ஸ்கிப் பண்ணாதீங்க. இப்போ ஒரு சாப்டர்னா அந்த சாப்டர் படிங்க. அதுல நிறைய விஷயம் ஸ்கிப் பண்ணிட்டு போகாதீங்க. சிம்பிள் क्वेश्चन you might have good score, good marks. ஆனா 4 மார்க்கு 1 மார்க் தான் கொடுத்திருக்காங்க. Why? It's not an appropriate answer. Question number 5B. Question number 5B. What is question number 5B? HR associates are the auditor of a large manufacturing company. The company has recently invested a huge amount in property, plant, equipment for its new unit. ரொம்ப முக்கியம். புதிய யூனிட்டுக்காக plant, property, equipments எல்லாம் வாங்கியிருக்காங்க. It has added its incidental expenses to the PPE. The junior audit team members are not sure about the cost which should be excluded. என்னெல்லாம் cost எல்லாம் exclude பண்ணணும்? Basically overhead expenses exclude பண்ணணும். Next, promotional activities exclude பண்ணணும். Next, அந்த நியூ யூனிட் ஆரம்பிக்கிறதுக்காக we are having some advertisement expenses or new project launching expenses, promotional expenses. இந்த மாதிரி expenses எல்லாமே PPE ல வரக்கூடாது. It should go to P&L.
அதைத்தான் எழுதணும். புதிய யூனிட் ஆரம்பிக்கும் போது வரக்கூடிய செலவுகள் பிபியில வரக்கூடாது, செப்பரேட்டா பிஎன்எலுக்கு தான் போகணும். ப்ரொமோஷனல் ஆக்டிவிட்டிஸ், அட்வர்டைஸ்மெண்ட் ஆக்டிவிட்டிஸ், இனிஷியல் ஆக்டிவிட்டி, இனிஷியல் எக்ஸ்பென்சஸ், overhead expenses, all these things should not become part of PPE. Again, audit of items of FS and இதே type questions also there in textbook. ஏன் textbook பார்க்க மாட்டீங்கறீங்கன்னு தெரிய மாட்டேங்குதுங்க. It should be as per A6. அதெல்லாம் கேட்கவே இல்லைங்க. அதெல்லாம் ஃபர்ஸ்ட் கேட்காத விஷயத்தை நீங்க ஏன் எழுதுறீங்கன்னு தெரிய மாட்டேங்குது. The routine repair, அதை நீங்க ஏன் இப்ப எழுதணும்? இங்க நான் கேட்கல, இங்க அதை எழுத தேவையில்லை. வை? பிகாஸ் நியூ யூனிட்டை வைக்கிறதுக்காக பிபிஇ வாங்கிட்டீங்க. அதுல எதெல்லாம் காஸ்ட் வராது சொன்னா, லான்ச்சிங் காஸ்ட், ப்ரமோஷனல் காஸ்ட், அட்வர்டைஸ்மெண்ட் காஸ்ட், எனி அதர் இன்சிடென்டல் ஓவர்ஹெட், பேரோல் எக்ஸ்பென்சஸ், அதெல்லாம் அதுல வரக்கூடாது. அவ்வளவுதான். அகைன் ஐ பிலீவ் ஒரு மார்க் கொடுத்திருக்கலாம், அட்லீஸ்ட் 1 மார்க் கொடுத்திருக்கலாம். பட் அவங்க ஃபுல்லாவே கொடுக்கல, பிகாஸ் அந்த அவங்க தேவைப்பட்ட ஆன்சர் அங்க வரல. அகைன் திஸ் இஸ் a question which is there in textbook. Textbook means textbookல அந்த audit of items of FSல PPல தெளிவா கொடுத்திருக்காங்க. அத கொஞ்சம் நல்லா படிச்சவங்களுக்கு கண்டிப்பாக எழுத முடிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் क्वेश्चन, கம் ஆன்டா, கம் டு 4D. ஓகே, ஏதோ ஒரு क्वेश्चन ஒமிட் பண்ணிட்டாங்க, அது என்னது பாப்போம். அத தான் சொல்றேன், ஃபுல்லா படிக்காம போறீங்க எக்ஸாமுக்கு. ஏயா 5C என்ன சிம்பிள் क्वेश्चन. A professional accountant is expected to comply with the fundamental principles of professional ethics. இதெல்லாம் யாரு கேட்டாலும் சொல்லுவாங்க. ப்ரொஃபஷனல் பிஹேவியர், ப்ரொஃபஷனல் காம்படன்ஸ் அண்ட் டியூ கேர், objectivity, integrity and independence. தென் இதுல என்ன வருது? கான்ஃபிடென்ஷியாலிட்டி வரும். அதுல ப்ரொஃபஷனல் பிஹேவியர், ப்ரொஃபஷனல் டியூ கேர் அண்ட் ப்ரொஃபஷனல் பிஹேவியர், ப்ரொஃபஷனல் டியூ கேர் அண்ட் ப்ரொஃபஷனல் காம்படன்ஸ், objectivity, integrity, கான்ஃபிடென்ஷியாலிட்டி. அதுல ஏது ஃபண்டமெண்டல் பிரின்சிபல்ஸ் வயலேட்டட்னு கேள்வி கேட்டிருக்காங்கம்மா. சூப்பரா 3ல 3 வாங்கலாம். சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட் இன் பிராக்டிஸ் ஃபெயில் டு இன்ஃபார்ம் ஹிஸ் கிளையன்ட் அபௌட் தி சேஞ்சஸ் இன் நியூ லாஸ். ப்ரொஃபஷனல் காம்பிடன்ஸ் இல்ல. சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட் இன் பிராக்டிஸ் வாஸ் அப்ரோச்ட் பை ஹிஸ் ஃப்ரெண்ட் டு சீக் சம் இன்சைடர் இன்ஃபர்மேஷன். கம்பெனியோட இன்ஃபர்மேஷன் தாங்க சொல்றாங்க. கான்ஃபிடென்ஷியாலிட்டி இல்ல ஆடிட்டருக்கு. சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட் இன் பிராக்டிஸ் அக்செப்டட் அப்பாயின்ட்மென்ட் as an auditor of the firm in which sister is a partner. இன்டெகிரிட்டி இல்ல, சாரி, ஒப்ஜெக்டிவிட்டி இல்ல, பயாஸ்னஸ் வந்துரும், இண்டிபெண்டன்ஸ் போயிடும், ஒப்ஜெக்டிவிட்டி அங்க இல்லாம போகுது. நிஜமா சொல்றேங்க. 5th question சூப்பரா 14 வாங்கலாம். What is the main takeaway from this is that you are not writing as per ICA book. ஃபுல்லா படிக்க மாட்டேங்கிறீங்க, என்னெல்லாமோ அங்கிருந்து படிச்சுட்டு போறீங்க. we are trying to add masalas. Please, my dear students, do not add masalas on your paper. Question 5 ஃபுல்லா பார்த்துட்டோம். So I believe உங்களுக்கு இப்பவே you might have got an idea why you are losing marks. So இப்ப பாருங்க, அந்த 14 மார்க் क्वेश्चनக்கே 2 to 3 மார்க் தான் வந்திருக்குது. Which means these are the takeaways. Be precautious while preparing for the audit exam. MCQ மட்டும் பண்ணா பத்தாது, descriptive நல்லா பண்ணா தான் you can increase the aggregate. Okay, so thank you guys. This is C. Sheshadri signing off. நன்றி, வணக்கம்.